ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேபுலஸ் ஷெஃப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான கிறிஸ்பி ஃப்ரைடு மஷ்ரூம்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மஷ்ரூம்ஸ் நம்ம ஹோட்டல் மஷ்ரூம்ஸ் விடவே ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. அது கூடவே நல்ல சில்லுன்னு இருக்கிற ஒரு சோடா எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம மாவுக்கு தேவையான பொருட்கள். நான் இன்னைக்கு 1 கிலோ அளவுக்கு பட்டன் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதை மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த சில்லுன்னு இருக்கிற சோடாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவை நல்லா கெட்டியாக தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கணுங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு அந்த காளானில் நல்லா ஒட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மாவை கட்டி இல்லாமல் நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஒரு சைடில் வச்சுட்டு வடசட்டியில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளான் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த மாவில் நல்லா டிப் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம டிப் பண்ணி வச்சுருக்கிற அந்த காளானை ஒவ்வொன்றா எடுத்து எண்ணெயில் நல்லா சூடாக பொரிச்சுக்கலாம். எண்ணெயில் போட்டதுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அப்படியே புஷ்ஷுன்னு பலூன் மாதிரி உப்பி வருங்க. நல்லா பொன்னிறமாக வந்ததும் நம்ம காளானி எல்லாம் எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு காளான் சீக்கிரமாகவே வெந்துடும். நல்லா பொன்னிறமாக செவந்து வந்ததுமே நம்ம அந்த காளானை எண்ணெயிலேருந்து வடிகட்டிக்கலாம். பாருங்கள், பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. இப்போ எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு ஒரு தட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா காளானையுமே பொரிச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான கிறிஸ்பி மஷ்ரூம்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் சில்லி சாஸ் கூடயோ இல்லாட்டி ஒரு தக்காளி சாஸ் கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது ஒரு ஸ்டார்டராக சர்வ் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு டீ டைம் ஸ்நாக்காக கூட நம்ம எல்லாருக்கும் சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சூப்பரான கிறிஸ்பி மஷ்ரூம்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு கீழே எழுதுங்க. ஃபேபுலஸ் ஷெஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன்.